ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 42வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா, இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம எல்ஃப் அவதார் ஹாரிஸும் நம்ம லாஃபயரோட அவனோட எல்ஃப் கிங்டத்துக்கு போய் அங்கே இருக்க ஒரு அகாடமியில் சேர்ந்துருப்பான். அந்த அகாடமில சேஃப்ரான் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்திருப்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பா. நம்ம ஹீரோவும் இவன் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறா, இவ யாரடா இருக்கும் அப்படின்னு அவளோட கையை பார்த்தா நம்ம லாஃபயர் கொடுத்த ரிங்கு அவளோட கையில இருந்திருக்கும். நம்ம ஹீரோவும் என்னது இவ லாஃபயரோட பொண்ணு அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். அப்ப சேஃப்ரானும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த முட்டாள் எதுக்கு என்னோட அப்பா இவ்வளவு நம்புறாரு, இவங்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு போயிருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இதுக்கு வாய்ப்பே இல்ல, சேஃப்ரான் லாஃபயரோட பொண்ணா, ஏண்டா அவங்க ரெண்டு பேத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, இவங்களை எப்படா நான் அப்பா பொண்ணுன்னு நம்பிட்டோம். சரி வேற வழி இல்ல, ஊரே நம்புது, நாமளும் நம்பிதான் ஆகணும். அப்புறம் சேஃப்ரான் என்னை வெறுக்கிறான்னு நினைக்கிறேன். சரி இருந்துட்டு போகுது. அவ கொடுத்த புக்ல என்ன இருக்குன்னு திருப்பி பார்த்தா அதுல பேசிக்கான எலமெண்ட் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்கு. நம்ம ஹீரோவும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சேஃப்ரான் நம்ம கிட்ட என்னதான் மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சிட்டு இருந்தாலும் நமக்கு ஹெல்ப்லாம் பண்றா, அது வரைக்கும் பரவாயில்லாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அசால்ட்டாவே 2 ஸ்பிரிட்டை சமன் பண்ணிட்டான். இது மைனர் ஃபயர் எலமெண்ட், இதோட பேரு காளி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வச்சிருக்கான். அப்புறம் கீழே இருக்கிறத பார்த்தா வாட்டர் எலமெண்ட் மாதிரி தானே இருக்கு. ஆனா இந்த எலமெண்ட்டை இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைனர் ஏர் எலமெண்ட், அதாவது ஒரு விண்ட் எலமெண்ட். இந்த ஸ்பிரிட்டோட பேரு பாஸ்கல். நம்ம ஹீரோவும் நான் நினைச்ச அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டமா இல்லை, இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. இப்போ 2 ஸ்பிரிட்டை சமன் பண்ணியிருக்கேன். அப்புறம் மொதல் ஸ்பிரிட் வால்ட்டும் இருக்கான். மொத்தம் இப்ப என்கிட்ட 3 ஸ்பிரிட் இருக்கு. என்னோட ப்ராக்ரஸ் இது என்னடா புயல் வேகத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் இந்த எல்வின் கிங்டத்துக்கு வந்ததுதான். நான் கரெக்டான ஒரு டிசிஷனை தான் மேக் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு நான் சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துப்பேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுல என்னன்னா இதுக்கு நடுவுல அந்த சேஃப்ரான் மட்டும் குட்டை குழப்பாம தான் சரிதான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோவும் சேஃப்ரானும் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது, ஏன்டா நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாவே எல்லாம் நடக்குது, இப்போ நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கிறான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அங்க ஒரு எல்ஃப் டீச்சரும் கண்ணுங்களா நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்றேன் நல்லா கேட்டுக்காங்க அப்படின்ட்டு நாம ஒரு ஸ்பிரிட் கூட நல்லா பாண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான வழி ஒன்று இருக்கு, அதுதான் டான்ஸ் அப்புறம் பாட்டு. இந்த மெத்தட் மூலியமா நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே அவங்களோட ஸ்பிரிட்டை பவர்ஃபுல்லா வச்சிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது பாட்டு அப்புறம் டான்ஸா, ஏன்டா இதை கத்துக்கிட்டே நான் பாட்டு கச்சேரியா நடத்த போறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அந்த டீச்சரும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம புது ஹை எல்ஃபான சிசிலி அவங்கள ஆனர் பண்ற விதமா அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்த போறோம். அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸை அந்த ஸ்டேஜ்ல பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது சிசிலி முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா, எங்க 2 பேத்துக்கும் ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த டீச்சரும் கண்ணுங்களா நம்ம கிளாஸுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க இந்த கிளாஸ்ல இருக்க மெம்பர்ஸ் கூட நல்லா அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இப்ப உங்க எல்லாத்துக்கும் ஒரு குரூப் ப்ராஜெக்ட் வைக்க போறேன். ஒவ்வொரு குரூப்பும் அவங்களோட ஓன் பர்ஃபார்மன்ஸை இங்க பண்ணலாம். நான் உங்க ஸ்பிரிட் கூட உங்களோட பாண்டிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கான நாள் பர்ஃபார்மன்ஸுக்கான நாள், இன்னைக்கு கிளாஸ் இல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சிசிலி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப அங்க நம்ம ஹீரோ முன்னாடி இருக்க சிவப்பு மூடி வச்ச பையனும் நான் தாண்டா இன்னைக்கு ரொம்பவே லக்கியான ஆளு, ஏன்னா இந்த கிளாஸோட ஸ்டார்ஸ் என்னோட டீம்ல இருக்காங்க. அப்புறம் நான் தான் டைமேரி காஃபைன் அப்படிங்கிறான். அப்புறம் பக்கத்துல இருக்கிற பொண்ணும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பேரு கியூரி அப்படிங்கிறா. அப்ப நம்ம சேஃப்ரானும் சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்க போது, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து டேய் உனக்கு ஏதாவது சாங்கு அப்படி இல்லைன்னா டான்ஸ் தெரியுமா, இல்ல முதல்ல உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்கறா. அப்புறம் அந்த டெமேரி அப்படிங்கிறவனும் அந்த கியூரி அப்படிங்கிறீங்களும் எங்க 2 பேத்துக்கும் ஒன்னும் தெரியாது, நீங்க தான் ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த சேஃப்ரான் இவ என்னடா ரொம்ப ஓவரா பண்றா, இவளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கிறா, நான் அதை தப்புன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு நடந்த கிளாஸை வச்சு பார்த்தா நம்ம ஸ்பிரிட் கூட எப்படி பாண்ட் ஆகுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். நமக்கு ட்ரெடிஷனலான டான்ஸ் அப்புறம் சாங் தெரிஞ்சிருக்கும்
இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதனால நான் போய் என்னோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துருச்சு, நான் ரெடி அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீமை சேர்ந்தவனுங்களாம் என்னது உனக்கு தெரியுமா, என்னடா தெரியும், என்னடா பண்ண போற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் எங்க ஊர்ல நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாத, எங்க ஊர்ல நான் ஒரு டான்சர், அது மட்டும் இல்லாம நல்லா பாட்டும் பாடுவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டைமரி அப்படிங்கிறவனும் நம்ம ஹீரோவை பார்த்து டேய் உன்னோட ஹோம் டவுன் அது அந்த இயான் கான்டினென்ட் தானே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா, அது மட்டும் இல்லாம நான் இப்ப பாட போற பாட்டு என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறான். அப்ப சேஃபரானும் என்னது உண்மையாவா, இது உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அட இதுல என்ன இருக்கு, சிறப்பா பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு எனக்கு மட்டும் ஒன்னும் தெரியாதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவனுங்கெல்லாம் என்ன புதைச்சிருவானுங்க. நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊரில் நடந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஒரு அளவுக்கு நல்லா பாடினேன் அப்படின்னு 90 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான்லாம் எப்பேற்பட்ட ரேப்பர் தெரியுமா, வாங்கடா இன்னைக்கு ரன்ல ஒன்று பார்த்தரலாம் அப்படின்ட்டு போறான். அப்ப சேஃப்ரானும் நம்ம ஹீரோவை பார்த்து இவனுக்கு என்னடா தெரிய போகுது, இவன் ஒரு சாதாரண மெர்சனரி மட்டும்தான், இவனுக்கு நம்ம எல்வின் கிங்டத்துல இருக்க மியூசிக் அப்புறம் டான்ஸை பத்தி தெரியுமா, என்னால நம்ப முடியல, என்னோட அப்பாவும் இவனுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வேர்ல்டுலயும் இவனுக்கு ஒரு பிரசன்ட கொடுத்துருக்கு, இங்க என்னடா நடக்குது, இவனுக்கு அப்படி என்னதான்டா தெரியும் அப்படின்ட்டு டேய் என்னாலையும் இதை மறுக்க முடியாது, அதனால நான் ஒத்துக்கிறேன், நீ மட்டும் இதை ஒரு சாக்கா வச்சு நம்ம டீமை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்ச அவனை உன்னை புதைச்சிருவான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறான். சேஃப்ரான்லாம் ஷாக் ஆயிட்டு எனது கண்டிஷனா, என்னடா கண்டிஷனு, ஏதாவது வில்லங்கமா கேட்டுற போற அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நம்ம டீமுக்கு நல்ல கிரேடு வந்துச்சு அப்படின்னா நீ எனக்கு இந்த எல்வின் கிங்டத்தோட கல்ச்சரை பத்தி நிறைய சொல்லணும் அப்படிங்கிறான். அப்ப சேஃப்ரானும் என்னது இதுதான் உன் கண்டிஷனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா நம்ம டீமுக்கு நல்ல கிரேட் வந்தா மட்டும்தான் நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு கிட்டார் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஏதோ புரியாத பாஷையில ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கிறான். அது அங்க இருக்க மொத்த கும்பலும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோலாம் அட இருங்க இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு அப்படின்ட்டு அவனோட ஸ்பிரிட் எல்லாம் சமன் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தே நீங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணதுனால உங்களுக்கு ஹார்மோனிக் டியூன் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் எனது ஹார்மோனிக் டியூன் அப்படிங்கிற புது ஸ்கில்லா, அது மட்டும் இல்லாம இதை நான் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணனா, ஏன்டா நான் இதை ஒரு டைம் தான்டா ட்ரையே பண்ணியிருக்கேன், இதுக்கே ஒரு ஸ்கில்ல கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இப்போ நான் பாட்டு பாடும் போது எனக்கு நல்லாவே பேலன்ஸான டியூன் எல்லாம் கிடைக்குது, இது ரொம்பவே நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட வாய்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு, இங்க என்னடா நடக்குது, சரி எதா இருந்தா நமக்கு செருப்படி விழுவாம கொஞ்சம் பாராட்டாது கிடைக்குது அப்படின்னு பாக்குறான். நம்ம டெய்மோரிலாம் ஒரே ஷாக்ல டே உனக்கு எப்படா இந்த பாட்டு தெரியும், சரி இது என்ன பாட்டுற முதல்ல, சரி எதா இருந்தா இது ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் உன்னோட கையில வச்சிருக்கிய அது என்னடா இன்ஸ்ட்ருமெண்ட், அவனை கலக்கிட்டடா அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த கியூரியும் ஆமா ஹாரிஸ் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு வரா. நம்ம சேஃப்ரானை பார்க்கணுமே மூஞ்சில ஆடல, நம்ம ஹீரோ இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்னு ஒரே ஷாக்ல என்னால இதை நம்பவே முடியல, என்னோட ஸ்பிரிட் கூட இந்த டியூனை என்ஜாய் பண்ணுதுங்க, இது கண்டிப்பா ஒரு அவுட் சைடர் சாங்கா தான் இருக்கணும், இருந்தாலும் கூட அதை அவன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு இருக்கா. அப்ப நம்ம டெய்மோரியும் இந்தம்மா சேஃப்ரானே இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, என் தலைவன் சும்மா பிச்சு உதறிட்டான்ல, நீயே கொஞ்ச நேரம் வைபா தானே இருந்த அப்படிங்கிறான். அப்ப நம்ம சேஃப்ரான்லாம் ஒரே வெக்கத்துல இவனை முதல்ல புதைக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இது என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட புது ஹார்மோனிக் டியூனை உங்களோட ஸ்பிரிட்ஸ் கேட்டதுனால அது இப்போ எவால்வ் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தா நம்ம காலி ஃபயர் எலமெண்ட்டும் அப்புறம் நம்ம பாஸ்கல் ஏர் எலமெண்ட்டும் மைனர் எலமெண்ட்ல இருந்து இப்போ லேசியர் எலமெண்ட்டுக்கு எவால்வ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் என்னது என்னோட ஸ்பிரிட் லேசியர் ஃபார்முக்கு இப்போ எவால்வ் ஆயிருச்சா, கிட்டத்தட்ட என்னோட வாட்டு ஸ்பிரிட் மாதிரியே இருக்கு, இதுக்கு பேர் தான் ஒரே கல்ல ரெண்டு மாங்காவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு வைப்ரேஷன் மாதிரி வருது. நம்ம ஹீரோவும் இது என்னடா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்போ அந்த சேஃப்ரான்லாம் பார்க்கணுமே என்னது இது சவுண்ட் எலமெண்டா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த வைப்ரேஷன் மாதிரி இருந்ததா தொடறான். பார்த்தா அங்க ஒரு பிரைட்டான வெளிச்சம், என்னன்னு பார்த்தா அங்கிருந்து டார்க் கலர்ல ஒரு ஸ்பிரிட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம டைமோரிலாம் பார்க்கணுமே என்னடா இது, அது அது அந்த பிசிக்கல் ரீலம் ஸ்பிரிட் தானே, அது கிடைக்கிறது ரொம்பவே ரேரு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம சேஃப்ரான்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவங்கிட்ட இப்ப சவுண்ட் எலமெண்ட்ல கூட ஒரு ஸ்பிரிட் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும்
சிரிச்சுக்கிட்டே ஆல்ரைட் நான் இப்போ உனக்கு பேரு வைக்க போறேன், உன்னோட பேரு என்னன்னா அது டெசிபிள் அப்படிங்கிறான். இது நம்ம ஹீரோவோட புது ஸ்பிரிட் டெசிபிள் சவுண்ட் எலிமெண்ட். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.